அந்த பாழடைந்த பங்களாவிலிருந்து அரவிந்த் வெளியேறிய போது அதிகாலை 4 மணி இருக்கும். மழை சற்றே குறைந்திருந்தாலும் காற்றிலிருந்த குளிர்ச்சி அவனது நரம்புகளை உறைய வைப்பது போல இருந்தது. அவனது கையில் இருந்த அந்த சிறிய டைரிதான் இப்போது இருக்கும் ஒரே ஆதாரம். காரின் உள்விளக்கை எரியவிட்டு டைரியின் பக்கங்களை மீண்டும் ஒருமுறை ஆழமாக ஆராய்ந்தான். டாக்டர் ஆகாஷ், ஜூன் 5. இன்று ஜூன் 2. இன்னும் சரியாக 72 மணி நேரம் மட்டுமே இருக்கிறது. அரவிந்த் தனக்குள்ளே கணக்கு போட்டுக்கொண்டான். மறுநாள் காலையிலேயே அரவிந்த் தனது வழக்கமான சுறுசுறுப்புடன் விசாரணையில் இறங்கினான். நேற்று இரவில் படுகொலை செய்யப்பட்ட அந்த பெண்ணின் பெயர் ரம்யா. அவள் ஒரு தனியார் வங்கியில் கணக்காளராக வேலை பார்த்து வந்தவள். அவளுக்கும் டைரியில் அடுத்த இலக்காக குறிக்கப்பட்டிருக்கும் டாக்டர் ஆகாஷுக்கும் என்ன சம்பந்தம் என்று கண்டுபிடிப்பதுதான் அரவிந்தின் முதல் வேலை. நகரத்தின் முன்னணி நரம்பியல் நிபுணரான டாக்டர் ஆகாஷின் கிளினிக்கிற்கு நேராகச் சென்றான் அரவிந்த். கிளினிக் ஏசி அறையில் அமர்ந்திருந்த டாக்டர் ஆகாஷ் நடுத்தர வயதை கடந்தவர். முகத்தில் ஒருவித பதற்றமும் சோர்வும் அப்பட்டமாக தெரிந்தது. அரவிந்த் தனது அடையாள அட்டையை காட்டிவிட்டு ரம்யாவின் புகைப்படத்தை அவரிடம் நீட்டினான். டாக்டர், இந்த பெண்ணை தெரியுமா? ஆகாஷ் அந்த புகைப்படத்தை பார்த்ததும் அவரது கைகள் லேசாக நடுங்கின. முகத்தில் சட்டென்று ஒரு பயம் வந்து மறைந்தது. இவள் என் பழைய பேஷண்ட். சில மாதங்களுக்கு முன்னால் மன அழுத்தத்திற்காக என்னிடம் சிகிச்சை பெற்றாள். ஏன் கேட்கிறீர்கள்? இவள் நேற்று இரவு லாரன்ஸ் ரோட் பங்களாவில் கொடூரமான முறையில் கொலை செய்யப்பட்டுவிட்டாள். அரவிந்த் நிதானமாக கூறி டாக்டரின் முகபாவனைகளை கவனித்தான். என்ன, கொலையா? ஆகாஷ் அதிர்ச்சியில் நாற்காலியிலிருந்து எழுந்தார். யார் அதை செய்தது? அதைத்தான் தேடிக் கொண்டிருக்கிறேன். ஆனால் அதைவிட முக்கியம், கொலையாளியின் அடுத்த இலக்கு நீங்கள்தான். அரவிந்த் அந்த டைரியின் புகைப்படத்தை அவரிடம் காட்டினான். ஆகாஷின் முகம் வெளுத்து போனது. அவர் அப்படியே நாற்காலியில் சரிந்தார். ஏதோ ஒரு பெரிய உண்மையை அவர் மறைக்க முயல்கிறார் என்பது அரவிந்தின் துப்பறிய மூளைக்கு தெளிவாக புரிந்தது. டாக்டர், உங்களுக்கும் ரம்யாவிற்கும் இடையே உள்ள பொதுவான விஷயம் என்ன? உண்மையைச் சொல்லுங்கள். அப்போதுதான் உங்களை நான் காப்பாற்ற முடியும். அரவிந்த் அழுத்தமாக கேட்டான். ஆகாஷ் தொண்டையை நனைத்துக் கொண்டு பேசத் தொடங்கினார். 5 வருடங்களுக்கு முன்னால் நாங்களெல்லாம் ஒரு மருத்துவ குழுவாக செயல்பட்டோம். நானும் ரம்யாவும் இன்னும் 3 பேரும். ஒரு புதிய மருந்தின் பரிசோதனைக்காக. ஆனால் அதில் ஒரு பெரிய தவறு நடந்துவிட்டது. டாக்டர் ஆகாஷ் தனது கடந்த காலத்தை விவரிக்கத் தொடங்கினார். 5 வருடங்களுக்கு முன்னால் புரோட்டோ எக்ஸ் என்ற புதிய நரம்பியல் மருந்தை நாங்கள் ஒரு அனாதை இல்லத்திலிருந்த இளைஞன் மீது பரிசோதித்தோம். அந்த மருந்தின் பக்க விளைவால் அவனது மூளை கடுமையாக பாதிக்கப்பட்டு அவன் ஒரு சைக்கோவாக மாறினான். கொடூரமான வன்முறை எண்ணங்கள் அவனுக்குள் தலை தூக்கின. ஒரு கட்டத்தில் அவன் அந்த இல்லத்திலிருந்த சிலரை கொலை செய்ய முயன்றான். அப்புறம் என்ன ஆனது? அரவிந்த் குறுக்கிட்டான். நாங்கள் பயந்து விட்டோம். எங்களது மருத்துவ பட்டமும் கௌரவமும் போய்விடும் என்று பயந்து அந்த பரிசோதனையை மூடி மறைத்தோம். அந்த இளைஞனை ஒரு ரகசிய மனநல காப்பகத்தில் அடைத்தோம். ஆனால் 3 மாதங்களுக்கு முன்னால் அவன் அங்கிருந்து தப்பிவிட்டான். அவனது பெயர் விக்ரம். அரவிந்திற்கு இப்போது மர்மத்தின் ஒரு முடிச்சு அவிழ்ந்தது. அந்த பழைய பங்களா சுவரில் இருந்த இரத்த குறியீடு, அது அந்த மருந்தின் லோகோ, சரிதானே? ஆகாஷ் தலையசைத்தார். ஆமாம், தலைகீழ் முக்கோணம் என்பது அந்த மருந்தின் மூலக்கூறு வடிவம். அவன் எங்களை பழிவாங்கத் தொடங்கிவிட்டான். ரம்யாவை தொடர்ந்து அடுத்து என்னை. ஆகாஷ் பயத்தில் நடுங்கினார். அரவிந்த் ஒரு முடிவுக்கு வந்தான். விக்ரமை தேடி அலைவதை விட அவனாகவே தேடி வரும்படி ஒரு பொறியை வைக்க வேண்டும். டாக்டர் ஆகாஷ், நீங்கள் உங்கள் வழக்கமான பமணிகளை தொடருங்கள். ஆனால் உங்கள் பாதுகாப்பிற்கு என் ஆட்கள் இருப்பார்கள். ஜூன் 5ஆம் தேதி அவன் உங்களை தாக்க வரும்போது நாம் அவனை உயிரோடு பிடிக்க வேண்டும் என்றான் அரவிந்த். அடுத்த 2 நாட்கள் நகரம் முழுவதும் அரவிந்தின் ரகசிய கண்காணிப்பில் இருந்தது. ஜூன் 5ஆம் தேதி இரவும் வந்தது. டாக்டர் ஆகாஷின் வீடு சுற்றிலும் போலீஸ் பாதுகாப்பில் இருந்தது. அரவிந்த் வீட்டின் உள்ளே ஒரு மறைவிடத்தில் துப்பாக்கியுடன் காத்திருந்தான். நள்ளிரவு 12 மணியை தாண்டியது. வீட்டின் விளக்குகள் அனைத்தும் அணைக்கப்பட்டிருந்தன. திடீரென்று வீட்டின் பின்பக்க ஜன்னல் கண்ணாடி உடையும் சத்தம் கேட்டது. சடசடவென ஏதோ ஒரு நிழல் உள்ளே நுழைந்தது. அரவிந்த் தனது மூச்சை அடக்கிக் கொண்டு கவனித்தான். இருட்டிற்குள் அதே கருப்பு ஓவர்கோட் மற்றும் முகமூடி அணிந்த உருவம் மெதுவாக டாக்டர் ஆகாஷின் படுக்கை அறையை நோக்கி நகர்ந்தது. அதன் கையில் அதே கூர்மையான கத்தி மின்னியது.
அந்த உருவம் படுக்கையில் படுத்திருந்த உருவத்தின் மீது கத்தியால் குத்த ஓங்கியது. நிறுத்து! அரவிந்த் கத்திக்கொண்டே பாய்ந்து வீட்டின் மெயின் சுவிட்சை போட்டான். வெளிச்சம் பரவியது. படுக்கையில் இருந்தது டாக்டர் ஆகாஷ் அல்ல, அது ஒரு மனித உருவ பொம்மை. கொலையாளி சுதாரிப்பதற்குள் அரவிந்த் அவனது கையை பிடித்து திருகினான். கத்தி கீழே விழுந்தது. போலீஸ் அதிகாரிகள் உள்ளே பாய்ந்து வந்து அந்த உருவத்தை சூழ்ந்து கொண்டனர். உன் ஆட்டம் முடிந்தது விக்ரம் என்றபடி அரவிந்த் அவனது முகமூடியை கொடூரமாக கிழித்தான். ஆனால் முகமூடிக்கு பின்னாலிருந்த முகத்தை பார்த்ததும் அரவிந்த் அப்படியே அதிர்ச்சியில் உறைந்து போனான். அங்கே இருந்தது விக்ரம் அல்ல, அது டாக்டர் ஆகாஷின் கிளினிக்கில் வேலை பார்க்கும் நர்ஸ் சுரேஷ். சுரேஷ், நீயா? விக்ரம் எங்கே? அரவிந்த் அதட்டினான். சுரேஷ் பைத்தியக்காரத்தனமாக சிரித்தான். விக்ரமா? அவன் 2 வருடங்களுக்கு முன்னாலேயே காப்பகத்தில் இறந்துவிட்டான் சார். நான் அவனுடைய தம்பி. என் அண்ணனின் மரணத்திற்கு காரணமான இந்த மருத்துவ கும்பலை பழிவாங்கத்தான் நான் இந்த நாடகத்தை ஆடினேன் என்று சுரேஷ் கத்தினான். அரவிந்த் நிம்மதி பெருமூச்சு விடுவதற்குள் அவனது வாக்கி டாக்கி அலறியது. மறுமுனையில் டாக்டர் ஆகாஷை பாதுகாப்பாக ரகசிய அறையில் வைத்திருந்த போலீஸ் அதிகாரியின் குரல் கேட்டது. சார், ஒரு பெரிய விபரீதம். டாக்டர் ஆகாஷ் தங்கியிருந்த அறையின் கதவு உள்ளே பூட்டியிருக்கிறது. ஆனால் உள்ளே இருந்து ஏதோ சத்தம் கேட்கிறது. அரவிந்தின் கண்கள் விரிந்தன. சுரேஷ் இங்கே இருக்கிறான் என்றால் அங்கே டாக்டர் ஆகாஷுடன் இருப்பது யார்? அப்படியென்றால் விக்ரம் சாகவில்லையா? சுரேஷும் ஒரு பகடைக்காய்தானா? மர்மத்தின் அசல் முகம் இன்னும் இருட்டிற்குள்ளேயே மறைந்திருந்தது. அடுத்த திகில் பகுதியை காண மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.